இது வந்து ஒரு பேனாசோனிக் இன்வெர்டர் மாடல். என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் மாடல். எக்ஸ்பென்சிவ் வால்வ் இருக்குது, 5 ஸ்டார் மாடல். என்னன்னாக்கா இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்க 5 ஸ்டார் மாடல். எக்ஸ்பென்சிவ் வால்வ் இருக்கிறது தான், நான் அதை கழட்டிட்டேன். ஏன்னாக்கா இந்த போர்டு வந்து கம்ப்ளைண்ட்டு, நான் வந்து அதை வந்து மாற்றியாச்சு. இது பார்த்தீங்கன்னா சேம் மாடல் பிசிபி, சேம் பிராண்டு. ஆனால் இது வந்து 3 ஸ்டாரு. இந்த 3 ஸ்டாரை 5 ஸ்டாராக மாற்ற போகிறோம். ப்ளஸ் இந்த பிசிபியோட சீரியல் நம்பர் வேறு டிஃப்ரெண்ட்டு. கணக்கா நார்மலாக வந்து மாற்றிருக்கோம். கொஞ்சம் சென்சார் கனெக்ஷனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பென்சிவ் வால்வ் போடுற மாதிரி அதே பண்ணியிருக்கோம். அதில் வந்து YF35 AP ப்ரோன்னு இருக்கும், இதில் F35 AP 19 இருக்குது. இது வந்து எக்ஸ்பென்சிவ் வால்வுக்காக ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் இருக்க ஜாக் எடுத்து இதில் ரீசால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன். 3 ஸ்டார் மாடலில் 5 ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதில் ஜாக்கை மட்டும் கழட்டி போட்டால் போகுமானாக்கா போகாது, சில மாடிஃபிகேஷன் பண்ணோம். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் போகும். ஃபேன் மோட்டர், டிசி ஃபேன் மோட்டர் எல்லாமே இது பண்ணியாச்சு. சப்ளை ஆன் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுது. எக்ஸ்பென்சிவ் வால்வ் ஒர்க் ஆகுது. சவுண்டு கேட்குது. அவ்வளோதான். ஸ்டார்டிங் டைமில் மட்டும் எக்ஸ்பென்சிவ் வேலை செஞ்சுட்டு அப்படியே வந்து கட் ஆகிடும். வந்து ஆன் கண்டிஷன். இன்டோர் மோட்ரு போகுது, 24 டிகிரியில் இருக்குது. போர்டு அவுடோர் போர்டு ஸ்டார்ட் ஆகலை. கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும்பொழுது வீடியோ கட் பண்ணிட்டு வீடியோ போடுறேன். அவுடோர் ஃபேன் மோட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவுடோர் ஃபேன் மோட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு கம்ப்ரஸரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து போய்ட்டு நம்ம இந்த மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செட் பண்ணியாச்சு. ஃபேன் மோட்டர் ரன் ஆகுது, பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. கம்ப்ரஸர் ஃபுல் ஸ்பீடில் போயின்னு இருக்குது.